வந்து உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு கேம் மாதிரி என்ன அப்படின்னா, பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நான் சொல்லுவேன். அந்த வசனத்துல இருந்து ஒரு வார்த்தையில ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டு என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு பாட்டை கண்டுபிடிக்கணும். இதுல ரூல்ஸ் வேணும். என்ன அப்படின்னா, அதுல ஒரு வார்த்தை கூட இருக்கலாம், 2 வார்த்தை கூட இருக்கலாம். அதுல இருந்து கரெக்டா எந்த பாட்டுன்னு நீங்க கண்டுபிடிங்க. இப்போ எங்க சர்ச் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிப்பாங்க. நீங்களும் இணைந்து எங்க கூட சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதலாவது வசனம் 3 யோவான் 2ஆம் வசனம். 3 யோவான் 2ஆம் வசனம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எடுத்துங்க, தேடுங்க, ஃபாஸ்டா தேடுங்க, எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்தது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நினைக்கிறேன். சரி, இதுக்கு பாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பாட்டு? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சூப்பர், படிச்சிட்டீங்க. இப்ப கூட 2வது வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவருடைய தேவனா இருப்பார். எந்த பாட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நல்லா யோசிங்க. ஒரு வார்த்தை கூட அந்த பாட்டுல இருக்கலாம். நல்லா தேடுங்க, எல்லாரும் சேர்ந்து தேடுங்க. ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு கிடைக்கலாம். சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. அடுத்த கேள்வி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5:7 கண்டுபிடிச்சிட்டீங்களா? எடுத்தவங்க வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்? சூப்பர், ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா, உன்னை விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா. அடுத்த வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இதுல உங்களுக்கு பாட்டு என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, பாட்டு என்னன்னு சொல்லுங்க. சாந்தி படிப்போமா? நேற்றும் இன்றும் மாறா ஒரு தெய்வன் எனக்குண்டு, நேசர் கருத்தால் தாங்கும் ஒரு நண்பன் எனக்குண்டு. ஓகே, அடுத்த வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணவே. அமேசிங். சரி, இது யார் பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு பாட்டு என்னன்னு. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. சரி, இப்ப கூட எங்க சர்ச்ல ரொம்ப அழகா வசனத்துல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் பைபிளை நீங்க பார்த்து கண்டுபிடிக்கலாம். யாக்கோபு 5:15. ஓகே, இதுல ஜெபம்னு கொடுத்திருக்கேன். என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுதா? ஜெபமே ஜெயம். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஓகே, அடுத்த கேள்வி இத பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்காக. இப்ப கூட எங்க சர்ச்ல இருக்கிற எல்லா யூத் கேர்ள்ஸுமே இத கரெக்டா கண்டுபிடிச்சு அதை பாடலாவையும் பாடி காட்டுனாங்க. அப்படின்னா மார்க் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சரி, எங்க கேர்ள்ஸ் எல்லாம் திருப்புறத பார்த்தா எங்க கேர்ள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா எல்லாரும்? சரி, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. Thank you for watching. God bless you all. Okay.